இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. பொடிகளை வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை டக்குன்னு கருமையாக மாற்றிக்கிட்டு நம்ம எங்கே வேணாலும் வெளில போயிட்டு வரலாங்க. திடீர்னு ஃபங்க்ஷன் கிளம்பும்போது ஹேரில் வந்து வெள்ளை முடி தெரியும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம ஹேர் டைலாம் அடிச்சிட்ருக்க முடியாது. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்தி உங்களுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக மாற்றிட்டு நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதுக்கு ஒரு 3 வகையான பொடிகளை நம்ம சேர்த்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொடி பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லை இரும்பு கடாய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த அம்லா பவுடர், அதாவது நெல்லிக்காய் பவுடர் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைக்கு ஒரு கருமையை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு அம்லா பவுடர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து பிரிங்கராஜ் பவுடர், அதாவது கரிசலாங்கண்ணி பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து அவுரி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பவுடர்களை வச்சு தான் நம்ம இப்போது இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த காலத்தில் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நரைமுடி வந்துடுது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் பிஜியில் இங்கெல்லாம் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹேர் டை அடிக்க டைம் இருக்காது, ஹேர் டை அடிக்க வெக்கப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா வெள்ளை முடி தெரிகிற 1-2 வெள்ளை முடி தான் அவங்களுக்கு காதோரத்துலாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்ட ஹேர் டையை வந்து அப்ளை பண்ணி, கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற முடிகளும் வெள்ளையாக ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்மளுடைய ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெயின்டைன் ஆகும். முடியும் கருப்பாகவே எப்பயுமே வச்சுக்கலாங்க. உங்களுக்கு சீக்கிரமே வெள்ளை முடி பக்கத்தில் இருக்கிற முடிகளெல்லாம் வந்து பரவாது. இது வந்து ரொம்பவே ஒரு 100% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய முடியை கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் இந்த 3 பவுடர்களுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து அடிக்கும்போது ஸ்கேல்ப்லெல்லாம் படும்படி தான் நம்ம வந்து தேய்ப்போம். அப்போ நம்மளுடைய ஸ்கேல்ப்பும் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் செமையாக இருக்கும். ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கருமையாகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு தட்டில் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3 பொடிகளை சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் தான் சேர்த்தோம் இல்லையா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பவுடர் கிடச்சிருக்கு. நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவுடர்களை 2 ஸ்பூன் 3 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் போர்ஷனில் சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. எல்லா முடிகளுக்கும் ஒரு ஊட்டச்சத்து தான் கிடைக்கும். ஓகேவா? இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 சொட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஆலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கலாம், இல்லை பாதாம் எண்ணெய், உங்கள் வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில் நல்லா எடுத்துட்டு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். டைம் இல்லாதவங்கெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்தி முடியை வந்து கருப்பாக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சும்மா கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஹேர்லையும் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ கருகருன்னு நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், காதோரத்தில் தான் நம்மளுக்கு நிறையவே வெள்ளை முடி இருக்கும். இப்போ இதுமாதிரி நல்லா சொதம்ப எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சீப்பு வச்சு சீவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்து கருகருன்னே இருக்கும். நம்ம ஹேர் டை அடித்த மாதிரியே தெரியாதுங்க. நேச்சுரலாக நம்மளுடைய முடிகள் வந்து கருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்ளை பண்ணுறது தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தூள்லாம் கீழே விழுகாது. நம்ம சீப்பு போட்டு சீவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கையிலையும் ஒட்டவே ஒட்டாதுங்க. உங்களுக்கு சூப்பராக நேச்சுரலாக உங்களுடைய முடிகளை வந்து நம்ம கருமையாக்கிக்கலாம். எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த பொடியை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஹேர் அலசி காமிக்க முடியாதுங்களா? இப்போ நான் கையில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் கையில் நல்லா சொதம்ப வந்து அப்ளை பண்ணிட்டேன். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா சீப்பு வச்சு சீவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து முடியை விட்டு போகாதுங்க. முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். இப்போ அலசி காமிக்கிறேன் பாருங்கள் கையை. உங்களுக்கு சுத்தமாக போகவே போகாதுங்க. ஆனால் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ்
வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் தவிர உங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நிரந்தரமாகவே கருப்பாக மாறுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே நேச்சுரல், எல்லாமே ஹேருக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மிச்சம் இருக்கிற பொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஹேர் டை ஆயிலாகவும் பயன்படுத்தி நான் இப்போ காமிக்கிறேன். நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து ஆயில் வச்சுக்கு தலை குளிக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துருங்க. எப்பெல்லாம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறாங்களோ அப்போ இந்த பொடியை வந்து ஆயிலில் கலந்து அவங்க நல்லா ஹேரில் நிறைய சொதம்ப அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஆயிலில் கலந்தே கொடுத்து அனுப்பிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த பொடிகள் வந்து ஊறிக்கிட்டு இருக்கும். அப்போ ஹேரில் வந்து அப்ளை பண்ணும் பொழுது ஹேர் க்ரோத் இருக்குங்க. முடி கொட்டுற பிரச்சனை வந்து நின்று போயிடும். நரைமுடிகள் எல்லாம் கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஆயிலை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிடுங்க. நல்லா வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்ட்ரோக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே தலையில் எண்ணெயை ஊற வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் ஃபுல்லாக நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வந்து உங்களுடைய முடிகள் வந்து கருகருன்னு மாறிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஆயில் பயன்படுத்தி உங்களுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக மாற்றிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில்